நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம் உள்மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை பேருமே குருகாரகத்துவம் தான். இவங்களை தான் நம்ம வெல் விஷர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய நலம் விரும்பிகளை அவர்களால் நாம் அதிக நலம் பெறுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தம் சுயநலத்திற்காக தீங்கு இழைவிக்கின்ற பொழுது கட்டாயமாக அது பிரம்மஹத்தி தோஷமாக உருமாறும். எப்பேற்பட்ட தோஷத்தையும் கிரகண காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு ஆலயத்தில் ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த காலகட்டத்தில் கோதானம் கொடுப்பவருக்கு இந்த சாபம் விலகும். இப்போ கோதானம் கொடுக்க முடியல, கோவுக்கு இணையான பொருள் என்னன்னா அந்தனர் சாபம் ஏற்பட்ட ஒரு வீட்டில் தான் மூளைத்திறன் செயல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் நிறைய பிறக்கிறத பார்க்குறேன். அதே போல் உடம்புல உறுப்புகள் வெட்டுப்பட்டு அசைக்க முடியாமல் ஸ்பைனல் கார்டு வீணான குழந்தைகள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் என்ன ஆகிறாங்கன்னா இந்த குரு கெட்டு போனதுனால தான் ஏற்படுகிறது. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அந்தனர் சாபம் அல்லது பிராமண சாபத்தை பற்றி நம்ம என்ன பண்ண இருக்கிறோம்னா பேச இருக்கிறோம். பொதுவாக அந்தணர்கள் பிராமணர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இரண்டு பெயர்கள் உள்ள தன்மை உள்ள கிரகங்களை குறிப்பது யார் அப்படின்னா குரு பகவான் தான். பொதுவாக குருவினுடைய பணிகளில் இருப்பவர்களை நாம் பிராமணர்கள் அந்தணர்கள் என்று குறிப்பிடுகிறோம். இவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகுகின்ற பட்சத்தில் இதுவே நமக்கு பிரம்மஹத்தி தோஷமாக என்ன பண்ணுதுன்னா உருமாறுகிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய மூளைத்திறனை அதிகமாக பாதிக்கும். சரி, அப்போ குரு காரகத்துவம் உள்ள நபர்கள் யார்? இது ஜாதி மதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. குரு காரகத்துவம் உள்ள நபர்களை நம்ம எப்போதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர்களுடைய மன வருத்தத்திற்கு ஆளாக கூடாது. குரு காரகத்துவம்னா யார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம் உள்மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை பேருமே குருகாரகத்துவம் தான். இவங்களை தான் நம்ம வெல் விஷர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய நலம் விரும்பிகளை அவர்களால் நாம் அதிக நலம் பெறுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தம் சுயநலத்திற்காக தீங்கு இழைவிக்கின்ற பொழுது கட்டாயமாக அது பிரம்மஹத்தி தோஷமாக உருமாறும். பிரம்மஹத்தி தோஷமாக உருமாறிய ஜாதகத்தில் குரு பகவானோடு கேது, சனி பகவான், ராகு பகவான் தொடர்பில் இருப்பார். இந்த அமைப்பு ஜாதகரை உயர்கல்வி யோகத்திற்கு பிறகு எந்த வகையிலும் ஒரு குழப்ப மனநிலையோடு வாழ வேண்டிய நிர்பந்தத்தை தருமே தவிர குடும்ப உறவுகளோடு இணைவோ அல்லது தொழில் கர்மாவில் மேன்மையோ திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவையோ புத்திரர்களால் நல்ல பலனையோ இது கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய வெளிப்பாடு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நாம் சாபம் விளைவித்தாலும் இதே பலன்தான். அதே போல பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஆன்மீகத்தை பற்றி பேசி கொண்டிருப்பவர்களை உடலாலும் மனதாலும் தீங்கு செய்தாலும் இதே பிரச்சனைகள் தான் என்ன பண்ணும்னா இருக்கும். அதே போல ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதியில் சிறிய பூஜை அறையாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு குருகாரகத்துவம் உள்ள பிராமண சாபத்தால் பாதிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டில் நல்லா கவனிச்சு பாருங்க, வடகிழக்கு பகுதியில் யார் வீட்டில் பூஜை அறை இருக்கிறதோ அந்த வீட்டு குழந்தை ரொம்ப ஆன்மீகத்தில் உச்சபட்சமாகி அவங்களுடைய வாழ்வியல் முறைகளில் இருந்தெல்லாம் மீறி என்ன பண்ணும்னா ஒரு சந்நியாசத்துவத்தை போல இந்த பூமி வாழ்க்கையில் பிடிப்பில்லாதது போல தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்த முடியாத நிர்பந்தத்தை இந்த சாபம் விளைவித்த வீட்டில்தான் வடகிழக்கில் என்ன பண்ணும்னா பூஜை அறை இருக்கும். ஆகையினால இந்த சாபத்தை சரியான ஜோதிடரை கண்டறிந்து இந்த வடகிழக்கு பூஜை அறை சரியான வாஸ்து நிபுணரை அணுகி சரி செய்து கொள்வதுதான் சால சிறந்தது. அதுக்கு அடுத்தபடியா இந்த தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவா எப்பேற்பட்ட தோஷத்தையும் கிரகண காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு ஆலயத்துல ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த காலகட்டத்துல கோதானம் கொடுப்பவருக்கு இந்த சாபம் விலகும். இப்ப கோதானம் கொடுக்க முடியல, கோவுக்கு இணையான பொருள் என்னன்னா தேங்காய்.
யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 27 அந்தணர்களுக்கோ அல்லது 27 ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கோ ஓதுவார் மூர்த்திகளுக்கோ நீங்கள் கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடையலாம். இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு சாபத்திலிருந்து முழுமையாக நம்ம வெளியே வரணும்னா அதற்கென்று ஒரு ஆலயம் உண்டு. அதுதான் திருவிடை மருதூர். இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட எல்லா சாபமும் இந்த இறைவனுடைய ஆலயத்திற்குள் மிதிக்கின்ற பொழுது வாசலிலேயே நின்றுவிடும் என்ற வரலாறு உண்டு. ஆகையினால பூச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் திருவிடை மருதூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு மூகாம்பிகையை வழிபட்டு இந்த சாபத்திலிருந்து நம்மால் என்ன பண்ண முடியும்னா உறுதியாக வெளிவர முடியும். ஆகையினால பயப்பட வேண்டாம். உங்க வீட்டில் வடகிழக்கு பகுதியை சரியா அமைச்சுக்கிறதன் மூலமாகவும் இந்த சாபத்திலிருந்து நம்மால் என்ன பண்ண முடியும்னா வெளிவர முடியும். வீட்டில் மஞ்சள் விநாயகர் வைத்து வழிபாடு செய்து அடுத்த நாள் காலையில அந்த மஞ்சள் விநாயகர்ல பன்னீர் கலந்து வீடு முழுவதும் வீட்டுக்குள்ள சரி வீட்டுக்கு வெளியில சரி அதை தண்ணீர் போல தெளிக்கிறதன் மூலமாகவும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி அந்தணர் சாபம் ஏற்பட்ட ஒரு வீட்டில் தான் மூளைத்திறன் செயல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் நிறைய பிறக்கிறத பார்க்குறேன். அதே போல உடம்புல உறுப்புகள் வெட்டுப்பட்டு அசைக்க முடியாம ஸ்பைனல் கார்டு வந்து வீணான குழந்தைகள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் என்ன ஆகிறாங்கன்னா இந்த குரு கெட்டு போனதுனால தான் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா ஒரு ஆலய கும்பாபிஷேகத்திற்கு ஒரு தொகை கொடுத்து அந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு நம்ம காரணமா இருக்கிற பட்சத்தில் இந்த சாபம் முழுவதிலிருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா விடைபெறலாம். ஆகையினால குருக்காரகத்துவம் பாதிக்கப்பட்டு உங்க ஜாதகத்தில் இருந்தாலோ வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு உங்க ஜாதகத்தில் இருந்தாலோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை இது மாதிரி எல்லாம் தொடர்ந்து மருத்துவம் செய்தும் தீங்கு இல்லாம அதாவது தீராம இருந்தாலோ இது எல்லாமே குருக்காரகத்துவம் உள்ள சாபம் உறுதியாகி இருக்குன்னு அர்த்தம். இது அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு அவர்களை மகிழ்விப்பதன் மூலமாகத்தான் சரி செய்ய முடியும். இதற்கு திருவிடை மருதூர் ஒரு தீர்க்கமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஆலயம். என் அனுபவத்தில் முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிறைவாக கிடைக்கும். இப்போ இந்த சாபம் வந்து பெற்றோர்களுக்கு புரியுது. வாரிசுகள் வாழ்க்கையில ஒரு நிறைவில்லாம தனிமையாக துன்பப்படுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்ல உடன்பாடு இல்லை. பெற்றோர்களாக இதற்கு தீர்வு கொடுக்க முடியுமா, அதை மாற்ற முடியுமானா பொதுவாக சாபம் என்பது தாய் தந்தையின் மூலம்தான் குழந்தைக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆகையினால பெற்றோர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டை நிச்சயமா வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதனால வாரிசுகள் இதற்கு உடன்படலைனா கூட நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப உதாரணமாக நீங்க வெளிநாட்டில் வாழ வேண்டிய நிர்பந்தங்கள் சூழல்கள் ஏற்படுகிறது அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவர்கள் இதற்கு என்ன பரிகாரம் எடுத்துக்கலாம்னா பொதுவா நட்சத்திரங்களை சரியா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுல மக நட்சத்திரத்திற்கு பூர்வ ஜென்ம சாபத்தை நீக்கிற நட்சத்திரம்னே பெயர். எத்தனைனா 21 தலைமுறை சாபம் வந்து இந்த மக நட்சத்திரம் வந்து தீர்க்கும். அப்போ மக நட்சத்திரம் வரும்பொழுது ஒரு வீட்டுல ருத்ர பாராயணம் அதாவது தசருத்ர பாராயணம்னு அதற்கு பெயர். 10 முறை ருத்ர மந்திரம் நம் வீட்டில் ஒலித்து ருத்ர ஹோமங்கள் செய்யப்பட்டு இந்த சாபத்திற்கு இறைவன் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமா இதற்கு ஒரு பெரிய தீர்வு இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய ஹோமத்தில் உங்க வாரிசுகள் ஒத்துழைச்சாலும் ஒத்துழைக்காட்டியும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது சேர்ந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் இதை வீட்டில் பாராயணம் பண்ணி மனம் உருகி நீங்க அந்த யாகத்தில் ருத்ர பாராயணத்தின் போது வேண்டினீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. இந்த ருத்ர பாராயணம் செய்ய வந்திருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சின்னதா வெள்ளியில நந்தியும் அதே போல சின்னதா ஒரு சிவலிங்கமும் கொடுத்து, ஏன்னா ருத்ர பாராயணத்தை சிவாச்சாரியார்கள் தான் செய்ய வருவார்கள். சிவாச்சாரியார்களுக்கு வெள்ளி சிவலிங்கமும் வெள்ளி நந்தியும் நம் தகுதிக்கேற்ப கொடுக்கணும், வெள்ளியில தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவர்களுடைய ஆசிகளை பெறுகின்ற பொழுது இந்த சாபத்திலிருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைவோம். அடியனுடைய பதிவுகளை தொடர்ந்து நேரடியாக என்னுடைய தொடர்புலேயே இருக்கணும், என்னுடைய பரிகார விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய வகுப்புகள் அன்றாட நிலைகளுடைய தன்மைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாட்டின் தத்துவங்கள் என்ன அப்படின்றத டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஃபாலோ
ஃபாலோ பண்ணி பயனடையுங்க. மேலும் ஒரு அற்புதமான பதிவோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.